முக்கியமான ஒரு இடம். அதாவது சாத்தான் ஏவாளை வஞ்சிச்சுட்டான். ஏவாளை என்ன செஞ்சான்? அந்த கனியை என்ன செஞ்சா? சாப்பிட்டா. சாப்பிட்டு இப்ப யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறா? நல்லா சொல்லுங்க. ஆதாமுக்கு கொண்டு போய் கொடுக்குற அந்த கனியை ஏவாள் சாப்பிட்டு இப்ப யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறா? ஆதாமுக்கு கொடுத்த உடனே இந்த இடத்த ஒரு முக்கியமான ஒரு இடம். அதாவது ஆதாமுக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, ஆதாம் வாங்கி சாப்பிட்டா ஓகே, ஆனா ஈஸியா படிச்சுக்கிறோம் அந்த இடத்த. ஈஸியா ஏவாள் கொண்டு போய் தன் புருஷனுக்கு கொடுத்த உடனே அந்த கனியை ஆதாம் ஈஸியா வாங்கி சாப்பிட்டான்னு சொன்ன. இல்லம்மா இல்ல, ஒரு நாள் தேவன் இது எனக்கு விளக்குனாரு. ஆதாம் அந்த கனியை வாங்கி புசிக்கிறதுக்கு துடித்தா. ஆதாம் அந்த கனியை வாங்கி புசிக்கிறதுக்கு துடித்தான். ஏன்னா தேவன் சொல்றாரு, இந்த கனியை சாப்பிட்டா நீங்க என்ன ஆவீங்க? நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீங்க சாப்பிட்டு என்ன செய்வீங்க? சாகவே சாவீர்கள் என்று சொன்னாரு. இந்த கனியை சாப்பிட்டா ஐயோ நான் செத்து போயிருவேன். அதாவது நீங்கள் சாகவே சாவீர்கள். எது செத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன செத்துச்சு? ஆத்துமா. அப்படிங்கிறதை விட தேவனோடு இருக்கிற உறவு செத்துருச்சுமா. எது செத்துச்சு? தேவனோடு இருக்கிற உறவு. டெய்லி தேவன் வருவார், ஆதாமே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிப்பாரு. தேவனோடு இருக்கிற அந்த உறவு செத்து போயிருமேன்னு சொல்லி ஆதாம் அந்த கனியை வாங்கி சாப்பிட்றதுக்கு துடித்தார். ஏன்னா இந்த கனியை சாப்பிட்டா யாருடைய உறவு செத்து போயிரு? தேவனோடு இருக்கிற உறவு செத்து போயிரும். இந்த கனியை சாப்பிடலினா ஏவாளை நான் இழந்துருவனே. ஏன்னா இப்ப ஏவாள் கனியை சாப்பிட்டு அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அவ வேற மாதிரி தேவனை விட்டு பிரிஞ்சுட்டா, அல்லது அந்த உறவு செத்து போயிருச்சு. இப்ப ஆதாம் இந்த கனியை சாப்பிட்டா, ஒருவேளை நான் சாப்பிட்டேன்னா தேவனை இழந்துருவேன், சாப்பிடலினா யாரை இழந்துருவேன்? நான் ஏவாளை இழந்துருவனே. ஆனா தேவன் என்ன சொல்லி உண்டாக்குனாரு? புருஷனானவன் மனைவியோட இசைந்திருக்கணும்னு சொல்லி தானே உண்டு பண்ணார். ஐயோ நான் என்ன செய்வேன்? இந்த கனியை சாப்பிடணுமா? இந்த கனியை சாப்பிடணுமா? இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து இதே இடத்த சொல்ற. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்க போகிறார், சிலுவையில அறியப்பட போகிறாரு. அதுல ஒரு ஜபம் பண்ணுவார். என்ன தெரியுமா ஜபம்? தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நம்ம என்ன நினைச்சோம்? சிலுவையை குறிச்சுதான். இல்லம்மா அதாவது மனுஷன் ஆக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படணும்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அங்க ஒரு பிளான் நடந்துருச்சு. ஏசப்பா விரும்பித்தான் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இது எந்த ஜபங்க? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டு எந்த ஜபம் தெரியுமா? ஐயோ நான் மனிதனுடைய எல்லா பாவங்களையும் என் மேல நான் போட்டுக்கொண்டுனா எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுமே. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ண அந்த 3 மணி நேரம் நான் தேவனை விட்டு பிரிந்திருக்கணுமே, 3 மணி நேரம் நான் தேவனை விட்டு பிரிந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நானும் தேவனும் பிரிகிற அந்த 3 மணி நேரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டு. இதே மாதிரிதான் ஆதாம் துடிச்சாரு. ஐயோ இந்த கனியை சாப்பிட்டானா தேவனை இழந்துருவனே, மறுபடியும் தேவனோட உறவாட முடியாது, தேவனோட மறுபடியும் ஐக்கியமா இருக்க முடியாது, தேவனோட நான் பேச முடியாது, தேவனுடைய உறவு கட்டாயிருமே, அந்த ஃபெல்லோஷிப் அந்த கம்யூனிகேஷன் கட்டாயிருமே சொல்லி சொல்லி சொல்லிதான் ஆதாம் துடித்தாருங்க. ஆதாம் துடிச்சிட்டு. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் ஆதாமுக்குள்ள ஒரு விசுவாசம், தேவன் எப்படியாவது ஒரு பிளானை போட்டுருவாரு, எனக்கு கொடுத்த ஏவாளை நான் இழக்க கூடாதுங்கிறக்காதான் ஆதாம் அந்த கனியை வாங்கி புசிச்சுட்டு அந்த கனியை வாங்கி புசிச்சுட்டாரு. இப்ப 2 பேருடைய உறவும், ஆதாம் ஏவாளுடைய உறவு தேவனோடு இருக்கிற உறவோட செத்து போயிருச்சு.